ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, கடவுளோட கிருபையில் நானும் நல்லா இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை ஆக்சுவலி ஷேர் பண்ணலை ஒவ்வொருத்தருக்கா. இனி பார்த்தீங்கன்னா வீடியோ ஒவ்வொருத்தருக்கா ஷேர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒருத்தருக்கு மாற்றி அனுப்பிடுறேன், சில சமயம் நேற்றுக்குள்ளே வீடியோ அனுப்பிடுறேன், சில சமயம் ஒருத்தரை மிஸ் பண்ணிடுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வருது. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிட்டீங்க, அந்த பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் நீங்கள் எப்போதும் யூஸ்வலாக காலையில் போடுற வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்லோட். உங்களுக்கு நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. யூடியூப்பில் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும், எப்படி ஆன் பண்ணணும், எல்லாமே. என்னென்னா எனக்கு ஷேர் பண்ணுறது கொஞ்சம் 10 பேர் இருக்கிறீங்களா, அதிலே எனக்கு குழப்புது. சில பேரை மிஸ் பண்ணுறேன், சில பேர் அந்த மாதிரி பிரச்சனை வராதனால சொல்கிறேன். அனுப்புனதையே திரும்ப அனுப்பிட்டேன்னு நினச்சி நான் நோட்டீஸே பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறமா என்றைக்கோ ஒரு நாள் பார்த்து திரும்ப அனுப்புகிறேன். இது உங்களுக்கும் தேவையில்லாத மெமரி வேஸ்ட் ஆகும், எனக்கும் தப்பான வீடியோவை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அது எதுக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, நேற்று நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நான் இப்போது ஆல்ரெடி 17 டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ரிவைண்ட் தான் பண்ண போகிறோம். நேற்று ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ரிவிஷன் பார்த்தாச்சு. இந்த எக்ஸாம் ஸ்கூலில் நடக்கும்போது ஒரு ஓவரால் போர்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் ரிவைஸ் பண்ணுற மாதிரி நம்ம நேற்று ஒரு ஃபஸ்ட்டு 5 டாபிக்ஸ் ரிவைஸ் பண்ணியாச்சு. ஓவராலாக 17ன்றதுனால நேற்று 5, இன்றைக்கி 5 பார்க்க போகிறோம். ஓகே, சரி. இது ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் 4 வசனத்தையும் பார்க்கணுமான்னு கேட்டால், பிள்ளைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஏதாச்சும் ஒரு வசனமாக நம்ம மனப்பாடம் பண்ணியே ஆகணும். சரியா? ஏன்னா நமக்காகவோ மற்றவங்களுக்காகவோ ப்ரேயர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு வசனமாவது அது ரிலேட்டடாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக ஒன்று மட்டும் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். பிள்ளைகள் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே, பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். இது அதே மாதிரி ரொம்ப பிடிச்சது இன்னொன்று, கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்பார்கள். இதில் நம்மளையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் நானும் என் வீட்டுக்காரர் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் எப்படினாலும் சேர்த்துக்கோங்க, உங்கள் குடும்பம் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேயா? சேர்த்துட்டு அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஆமேன்னு சொல்லிடணும். ஸோ பிள்ளைகளுக்கு 2, 1, என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். 2வது, கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் நானும் என் குடும்பமும் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு உயர்வை பற்றி நம்ம நிறைய வச்சுருக்கோம். அதில் பொழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. அந்த வசனம் தான். கர்த்தர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ஆமென். ஓகேயா? சரி, இந்த வசனம் உயர்வுங்கிற டாபிக் கீழே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த பாட்டை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே, அந்த பாட்டு தெரியும்னாலே இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வசனம் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஐஸ்வர்யம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். ஆமென். ஓகே, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நெக்ஸ்ட்டு ஆசீர்வாதங்கிற டாப்பிக்கில் என்ன வசனம் எடுத்துருக்கேன்னா, ரொம்ப பிடிச்சது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஸோ சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து ஒருவேளை பட்டினியாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ஒருவேளை பட்டினி மீன்ஸ் குறைவு, எதுலேயும் குறைவு இல்லாமல் நிறைய. இன்றைக்கி குறைவாக இருக்கிற மாதிரி தெரியலாம், பட் இது நிரந்தரம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம லைஃப் மாறும். மற்றவங்க நம்மளை பார்த்து அதிசயப்படுற அளவுக்கு நம்ம வாழ்க்கை என்னாகும், மாறும். ஆமென். சரி, ஃபைனலாக சமாதானம் ஆல் டைம் ஃபேவரட். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அதுதான் எப்போதும். சரி, கூட எக்ஸ்ட்ரா ஒரு வசனத்தை படிப்போமே. ஒரே வசனத்தை எத்தனை நாள் தான் சொல்லிட்டே இருப்போம். சமாதானத்துக்கு கீழே இன்னொரு வசனம் என்னென்னா,
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஆமென். ஸோ இனி சமாதானம் பற்றி பேசும்போது அப்படியே இன்னும் அந்த பால் குடிக்கிற பிள்ளையாகவே இருக்கக்கூடாது. அடுத்து கருத்துக்குள்ளே என்ன பண்ணணும், வளரணும்ல. ஒரு வசனத்தையே இன்னும் பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர வேண்டாமா? ஸோ சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக முன்ன பின்ன ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வசனத்தையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக படிக்கணும். சரியா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். ஆமென்.